ரவீந்திரன் இங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் கூட்டணியில் வர வாய்ப்பில்லை. எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில உறுதியா இருக்கிறாங்க. மாறா தாவேக்கவை நோக்கி அவர்கள் வருவார்கள், பொங்கலுக்கு முன்னாடி அவங்க தாவேக்க கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றது அது அவருடைய விருப்பமா அல்லது தாவேக்கவனுடைய வியூகமா? அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். டிடிவி ஓபிஎஸ் இவங்களுக்கு அவங்க பேச்சுகள் செயல்ல இருந்து நான் பார்க்கறது என்னன்னா, அவங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. டிஎம்கே ஆப்ஷன், தாவேக்கா ஆப்ஷன், மோடியே அடைத்த கதவு. இது ரொம்ப முக்கியமானது. தமிழ் மண்ணில் யாரும் அதை குறிப்பிட்டு பார்க்கல. ஏன்னா எடப்பாடிக்கு பயந்தா மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஓபிஎஸ் டிடிவியும் சந்திக்கல. இத்தனைக்கும் அவங்க 24 அந்த அணியில் இருந்தவங்க. ஆனால் அவங்க வேட்புமனு தாக்கிறதுக்கு அவங்க வாரணாசிக்கு போகல. தேவநாதன் யாதவ், ஜான் பாண்டியெல்லாம் போன இடத்துல ஓபிஎஸ் டிடிவி அங்கே போகல. இங்கே வெற்றி பெற்ற தேனிக்கு மோடி பிரச்சாரத்துக்கு வரல. அங்கே ஒரு முஸ்லீம் லீக் வேட்பாளர் நிற்கும் போது இந்த கன்சால்டேஷனை கொண்டு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு ராமநாதபுரத்துக்கு வரல. அதுக்கு பிறகு தமிழ்நாடு வரும்போது இவங்க 2 பேரும் மோடியை சந்திக்க முடியல. ஸோ என்னோட பார்வை 2021 அமித்ஷா மீறி மோடி ஒரு கதவை அடைச்சாரு. அதுதான் அங்க தமிழ் மண்ணில் நடந்தது. மதிப்புக்குரிய குருமூர்த்தி ஐயா அவர்கள் கூட சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டு அடைக்கணும் சொல்லும் போது நான் சொன்னேன், மோடிஜியின் அலைன்ஸ்ல சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு குருமூர்த்தி கருத்தை எதிர்த்து சொன்னேன். அதே ஒரு தன்மைக்குள்ள இன்னைக்கு 2 பேருக்கும் கதவை மோடி அடைச்சிருக்கிறாரு. ஆனா அமித்ஷா அந்த கதவை திறக்க முயற்சி பண்றாரு. இவங்களும் கதவு திறக்காதாங்கிற ஆசையில என்டிஏ ஆப்ஷனை ஓபன் பண்றாங்க. புத்தாண்டு விருந்துல கூட கவர்னர் வெளிக்கூடிய விருந்துல கூட அவங்க கலந்துக்கலாம். ஒண்ணு, அவங்க ஸ்டாலினை சந்திச்சு அரசியல நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை என்று மேல்நாட்டு அறிஞர் சொல்லி பேரறிஞர் அண்ணா பெருந்தகை சொன்னதை அவங்க அண்ணா அறிவாலயம் முன்னாடியே சொல்லிட்டு வராங்க. நீங்க உங்களுக்கு திமுகவுக்கு எதிர்ப்பு இருந்ததுன்னா எப்படி 39 ஜெயிக்கும்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. இதை தாண்டி அவர் கடைசியா நடத்தின ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நடத்தின கூட்டத்தில் ஆப்ஷனா நிர்வாகிகள் கிட்ட கேட்கும் போது திமுக தாவேக்க அப்படிங்கிற 2 ஆப்ஷன்கள்ல தான் எழுதி கொடுத்து அதைத்தான் டிக் பண்ணி கொடுத்ததா சொன்னாங்க. கண்டிப்பா நான் மறுக்க வரலையே. திமுக தாவேக்க ஆப்ஷனை நான் மறுக்கலையே. 3வது என்டிஏ ஆப்ஷன் மோடி க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு அமித்ஷா திறக்க முயற்சி பண்றாரு. மோடி மூடின கதவுக்குள்ள அமித்ஷா திறந்து உள்ள போவாங்களா இல்லையாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமா தான் நான் உள்ள வைக்கிறேன். ஸோ ஆன் த ஹோல் அவங்க ஆப்ஷன்ஸ் ஓப்பன்னு 3 ஆப்ஷனையும் பார்த்து ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் தான் அரசியல். எங்க பெட்டர் ஆஃபர் வருதோன்னு அவங்க பார்க்குறாங்கிறதான் என்னுடைய பார்வை. சரி, ஓகே, பேசுவோம். திரு சாமிநாதன், இங்க ஒரு பக்கம் தாவேக்கவனுடைய வாய்ப்பு அதிகரிக்குது, அவங்க ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறாங்க நீங்க அப்படின்னு சொல்ற அதே நேரத்தில் தான் சிபிஐனுடைய ஒரு 3 நாள் விசாரணை நடைபெற்று முடிந்திருக்கிறது. விஜய்க்கும் சம்மன் அனுப்பப்படலாம், அவரையும் ஜனவரி மாதத்தில் அழைத்து விசாரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றது அது தாவேக்கவுக்கான நெருக்கடியா பார்க்க வேண்டியிருக்கா? நிச்சயமா அந்த இடம் தாவேக்காவுக்கு ஒரு நெருக்கடியான இடம் தான். சிபிஐ விசாரணையில ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள வந்தா ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு வகையில வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அப்படி அந்த வாய்ப்பு ஏற்படுமா? சிபிஐ அவரை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய நெருக்கடியா சவாலா விஜய் அவர்களுக்கு மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் அது சவாலா அப்படிங்கறத கேட்டா, ஒருவேளை அந்த கூட்டணிக்குள்ள போயிட்டாலும் அவருக்கு அது பொலிட்டிக்கலா லாபம் தான். அந்த கூட்டணிக்குள்ள போலேனாலும் தன்னுடைய பலத்தை அவருக்கு காட்ட முடியும். இலக்கணைக்கு எதுவும் இல்ல. பட் அவர் நீடித்து நிலைத்த அரசியலுக்கு அவருக்கு இமீடியட்டா ஒரு வெற்றி அவசியம். அப்ப எதுவே நடந்தாலும் அந்த சிபிஐ விசாரணை அவருடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்துல ஜீவானந்தம் பேசுகிற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த குறிப்பிட்டாங்க. ஒரு சித்தாந்த தெளிவில்லாத ஒரு கூட்டம் அப்படின்னு. அதுல பெரிய மாற்று கருத்து இல்ல. ஆனா நல்ல ஆழமா சித்தாந்தத்தை உள்வாங்கினவர்களுக்கும் ஒரு ஓட்டு தான் தேர்தல்ல. பெரிய நீங்க சித்தாந்தம் இல்லைங்க, உங்களுக்கு பெரிய கருத்தியல் தெளிவு இல்ல, உங்க ஓட்டு செல்லாதுன்னு எதுவும் கிடையாதுங்க. அவர்களுக்கும் ஒரு ஓட்டு தான், சித்தாந்த ரீதியாக இயங்குறவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். ஒன்று. இன்னொன்று, நான் இன்னொரு உதாரணம் மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புறேன் சார். என்னன்னா, இப்ப அண்மையில ஒரு மகளிர் அணி மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தினாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 6 மாவட்டங்கள் இருந்து நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்பு ரீதியா 13 மாவட்டங்களாக செயல்படக்கூடியது. கிட்டத்தட்ட அந்த இடத்துல மட்டும் 12,400 பூத்துகள் இருக்கு. பூத்துக்கு 10 பேர் வந்தா கூட 1,24,000 பேர். அவங்க 1 லட்சம் பேருக்கு மேல திரட்டினாங்க. இவ்வளவு கட்டமைப்பு கொண்ட, இத்தனை நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட, 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய ஒரு கட்சியால
ஒரு மண்டலத்துல 1,25,000 பேரை திரட்ட முடியுது, பூத்துக்கு 10 பேர் வந்தாலே. ஆனா அப்படி எந்த விதமான கட்டமைப்பும் இல்லைன்னு நம்ம பேசக்கூடிய விஜயால ஒரு விக்கிரவாண்டி மாநாட்டுல அதே எண்ணிக்கையில திரட்ட முடியுது இல்ல, ஒரு மதுரை மாநாட்டுல அதே எண்ணிக்கையில திரட்ட முடியுது இல்ல. அப்ப அந்த இடத்துல அவரை பார்க்க வர்றாங்களோ, அவர் உரையை கேட்க வர்றாங்களோ என்பதை தாண்டி அவர்கள் சொந்த பணத்தை செலவு பண்ணி வரவர்களுடைய கூட்டம். சோ அந்த கூட்டம் வந்து விஜய் அவர்களை ஆதரிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. அது வெற்றியை நோக்கி அவரை கொண்டு போகுமா என்பதை விட 2 திராவிட கட்சிகள்ல யார் வெற்றி பெற போறாங்க என்பதை தீர்மானிக்கிற இடத்துல மிக முக்கியமா இல்ல. அதுலயும் நீங்க சொல்ற புள்ளியில இருந்தா இன்னொரு கேள்வியும் ஜீவா எழுப்புறாரு. என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி வெற்றி அப்படிங்கிற ஒரு இடம் இல்ல, அது தோல்வி அப்படின்னா அவர் மறுபடியும் திரைத்துறையை நோக்கி போயிருவாரு, அவர் அரசியல்வாதியாக அரசியலில் வெற்றி தோல்வியை சந்திக்கக்கூடிய இடத்துல அவர் இல்ல அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறார். இல்ல, நம்ம ஒரு நிராகரிக்க விட முடியாது. விஜயகாந்த் அவர்களுக்கு முதல் தேர்தல் தோல்வியை தானே தந்துச்சு. அவர் தாக்குப்பிடித்து நின்றார்ல. அவருடைய முதல் தேர்தல் 2006 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிற பொழுது அவர் மட்டும் தான் விருத்தாச்சலத்துல ஜெயிக்கிறார். எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் அரசியல் பேசிட்டு இருந்தாரு, ஜெயலலிதா விமர்சிச்சாரு, ராமதாச படங்களை விமர்சிச்சே பேசிட்டு இருந்தாரு. தேர்தலுங்கிறது லேட்டா தான் வந்தாரு. அரசியல் களத்துக்கு அவர் 93 ஏழை ஜாதி வாஞ்சிநாதன் கான்செப்ட்ல இருந்தே வந்துட்டார். இல்ல, நிச்சயமா விஜயகாந்த் அவர்களுடைய அரசியலோடு ஒப்பிடுகிற பொழுது விஜய் அரசியலுக்கு ஒரு சின்ன நுணுக்கமான வித்தியாசம் சொல்ல விரும்புறேன் சார். விஜயகாந்த் அவர்கள் அன்றைக்கு அரசியல் களத்துக்கு வருகிற பொழுது ரஜினியும் கமலும் உச்ச நட்சத்திரமாகவே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம விஜயகாந்தோட பொறுத்து பார்க்கிற பொழுது விஜய் அவர்களுடைய இன்றைய அரசியல் களத்துல விஜய் தான் சினிமால நம்பர் 1 இருக்காரு. அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய காலத்துல சமூக வலைதள பெருக்கமோ பெரிய சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸோ இல்லாத காலகட்டத்திலே அவரால் 8% ஓட்ட தாண்ட முடியுது. அப்ப விஜய் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் நடிகர். நான் விஜய் வெற்றி பெற்று விடுவார் என்ற எந்த இடத்துலயுமே பேசல. பட் விஜயால அதிமுகவுக்குள்ள கடுமையான சேதத்தை உருவாக்க முடியும், கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஒருவேளை விஜயால் நட்சத்திர வேட்பாளர்களை நிறுத்த முடியும் சொன்னா அந்த தொகுதிகள்ல அவரால் வெற்றி பெற முடியும். இது ஒரு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க சித்தாந்தம் பத்தி பேசினாங்க ஜீவான, எந்த மாற்று கருத்துமே இல்ல. உண்மையிலேயே திராவிட இயக்கங்கள் தான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இதழ்களை, தினசரிகளை, வார இதழ்களை, பருவ இதழ்களை, கையெழுத்து பிரதிகளை அந்த இயக்கம் வளர்றதுக்காண்டி நடத்துறாங்க. ஆனா இன்னைக்கு கால ஓட்டம் எப்படி ஆயிருச்சுன்னா, பொங்கல் ரேஸ்ல இருக்கக்கூடிய பராசக்தியை, இந்திய எதிர்ப்பு போராட்டம் பேசக்கூடிய பராசக்தியை ஜனநாயகனோட ரேஸ்ல இருக்கக்கூடிய அளவுக்கான கால ஓட்டம் மாறி இருக்குல்ல. அப்ப நீங்க கருத்தியலா, நீங்க சித்தாந்த தெளிவா, அல்லது ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமாங்கிற ஒரு விவாத புள்ளியை கொண்டு வந்து நகர்த்துது. பராசக்திங்கிறது ஆவணப்படம் இல்ல, அதுவும் ஒரு கமர்ஷியல் சினிமா தானே. அப்ப கமர்ஷியல் சினிமாவை ஜனநாயகனோட நம்ம முதல்ல ஒப்பிடுறதே தவறு தானே. இது ஒரு சினிமா, அது ஒரு சினிமா அப்படின்னு சினிமாவை தானே பார்க்கணும். ஆமா, கமர்ஷியல் சினிமா தான். பட் அந்த படத்தினுடைய இயக்குனர் பேசுகிற பொழுதே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. இந்த படம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்துறதா இருக்கும், அன்றைய காலத்துல இந்த மாணவர் சக்தியை மையப்படுத்துறதா இருக்கும். நாங்க அன்றைக்கு இருந்த மாணவர் சக்தி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தால் எப்படி நீங்க வெற்றி தோல்விக்கு வாக்காளர்கள் தீர்மானிப்பார்கள்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி இதுக்கும் பார்வையாளர்கள் தீர்மானிச்சுட்டு போட்டோம். இல்ல, ஆமா, அது நிச்சயமா பார்வையாளர்கள் தீர்மானிப்பாங்க. கருத்தியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அல்லது திமுகவினுடைய அல்லது திராவிட இயக்கங்களுடைய தேவையை நிச்சயமா பராசக்தி போன்ற படங்கள் நிலைநிறுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஓகே, பேசுவோம். திரு பொன் வில்சன், இங்க திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே பலம் கொண்ட கட்சி அதிமுக. புதிதாக வந்தவர்கள் தொடங்கி பெரிய கட்சிகள், பழைய கட்சிகள் வரைக்கும் எல்லாரும் பேசுறாங்க. ஆனா எல்லாரையும் வீழ்த்தக்கூடிய ஒரு பலம் அதிமுகவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது யாரை நோக்கி சொல்கிறார்? தாவேகாவுக்கான எதிர்வினையாக ரீபே சொல்றாரு. இல்லை, இருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜயை பொறுத்த வரைக்கும் கடந்த 2024 பிப்ரவரியில் அவங்க கட்சி ஆரம்பிச்சிலேருந்து இன்றைக்கு களத்துக்கு வந்துருவார், நாளைக்கு களத்துக்கு வந்துருவார்னு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்க முடியும். அன்றாடம் நாளோடு மேலேயும் பொழுது பிரச்சனையுமாக தமிழ்நாடு மக்களுக்கு இருந்துட்டு இருக்கும்போது